அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் ஃபால் ஆகும்னு நினச்சேன், பட் அந்த லோவை கட் பண்ணலை. அதாவது 21 லோவை கட் பண்ணியிருந்தால் ஒரு ஃபால் கிடச்சிருக்கும். ஆனால் லோவை கட் பண்ணாமல் அந்த இடம் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் $1.04 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.45% நேற்று இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு. அதை கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா ஸோ ஓவர் நைட் கேண்டிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு $0.14 ஸோ பாசிட்டிவோட தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடம் சப்போர்ட்டாக ஸோ சப்போர்ட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ $72. ஸோ $72 தான் இப்போதைக்கான யூஎஸ் ஆயிலோட ஒரு சப்போர்ட் லைன். ஸோ அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தது மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எவ்வளோ தூரம் போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பை கண்டினியூஷன் ஆச்சு அப்படின்னா ஸோ அகைன் இந்த லைன் வரைக்கும் $74 இன்னும் ஒரு $2 வரைக்கும் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லாமல் ஸோ மார்க்கெட் இல்லைன்னா ஒரு கான்சல்டேஷன் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஒரு வாலட்டைல் மார்க்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது யூஎஸ் ஆயிலில். ஸோ க்ரூட் ஆயிலில் நேற்றே சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 லோ 6020. ஸோ அதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே இறங்குன்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ முந்தானத்து க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ ஸோ மெகைன் மார்க்கெட் ஒரு பை எடுத்துகிட்டு பிவோட் வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆகஸ்ட் 21 மேலே தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஸோ அங்கேருந்து பை எடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட் வரைக்கும் 1170 வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்திருக்கு நினச்ச மாதிரியே. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆக பார்த்துருக்கு. ஸோ அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சனால ஸோ அது வரைக்கும் 6156 அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பாயிண்ட்ஸ் பக்கம் ஃபால் ஆகிட்டு ஸோ அதோட க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ யூஎஸ் ஆயில் அகைன் ஒரு மேலே தான் வந்திருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா $73 $72 வரைக்கும் இறங்கியிருக்கு. எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 ஒரு 11 வரைக்கும். அகைன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ரெக்கவரி தான் ஆகிட்டு இருக்கு யூஎஸ் ஆயிலில். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு லெவல்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 6236, பிவோட் பாயிண்ட் 6126, சப்போர்ட் 6063. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எந்த இடம்னு காட்டுறோம் பாருங்க. ஸோ இந்த இடம் ஸோ 6236 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அகைன் அந்த இடம் ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அங்கேருந்து ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் தான் மேக்ஸிமமாக ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதாவது நேற்றோட ஹை 6188 பிரேக் பண்ணால் ஸோ தாராளமாக பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் 6236 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த இடம் சொல்றது தெரியுதுங்களா? அதாவது பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆனால் நேற்றோட ஹையை பிரேக் பண்ணால் பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் 6236. ஸோ 6236 வரைக்கும் பை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் செல்லிங் பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பிவோட் வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது இன்னைக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி சப்போஸ் மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கி, அதாவது நேற்று க்ளோஸ் 6156. ஸோ கொஞ்சம் கீழே இறங்கி இந்த 6125 எல்லாம் ஓப்பன் ஆனாலோ இல்லை கொஞ்சம் 6180 இல்லை 70 ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் கொஞ்சம் கீழே இந்த பிவோட் வரைக்கும் வந்தாலும் ஸோ இந்த இடத்துல நம்ம பை எடுத்தா ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா 6100 6236 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ரெண்டு கண்டிஷன். ஸோ ஹையை பிரேக் பண்ணால் பை ஃபோக்கஸ் பண்ணலாம் 6236 வரைக்கும். ஸோ அங்கேருந்து ஃபாலிங் பாசிபிள். ஸோ அப்படி இல்லாமல் இந்த பிவோட் வந்துச்சுன்னா நம்ம பை தாராளமாக எடுக்கலாம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பை பாசிபிள் 6236 வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குதுன்னு. ஸோ டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 6236 6126 வரைக்குமே மார்க்கெட் இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.